இந்த ரோட்டில் பைக்கே போகலை, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னாச்சு? ஒரு கூப்பிட்றோம் 1000 rupees ஃபைனா. பைக் வந்து அலோடு கிடையாது. ஹே மோட்டோவிஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து கூர்க் வந்து கிளம்புறோங்க. ஸோ இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிப் தான். நானும் என்னோட ஒய்ஃபும் தான் கிளம்புறோம். பெங்களூர்லேருந்து மைசூர் போயிட்டு மைசூர்லேருந்து கூர்க்கு கிளம்புறோம். 2 days பிளான். பட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரிப்பு போகிறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து அரௌண்ட் ஒரு 11 மணி ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு கிளம்புறதா பிளான். மற்றதெல்லாம் நான் அப்படியே மோட்டோ விளாகிங்க கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 5:22. இன்றைக்கி பெங்களூர் வெதரை பாருங்கள், செம்ம சில்லுன்னு இருக்குது. 18 டிகிரி. எனக்கு தெரியும் லேட் ஆகும் அப்படின்ட்டு, ஆனால் எவ்வளோ லேட் ஆகும் தெரியாது. எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. மணி 6 ஆயிடுச்சு. விடிஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த க்ளவுஸ் போட்டு என்ன தெரியுமா தொல்லை, கேமரா ஆன் ஆஃப் பண்ண முடியல. பெங்களூர்லேருந்து கொஞ்சம் அவுட்ரு ஆனால் போதுங்க. இப்போ என்னோட ஃபஸ்ட்டு தாட்டே அதுதான். ஸோ ஹே காய்ஸ், அடங்கா எல்லாம் இப்போ வந்து அமைகிறாங்க பாருங்க. பல தடங்களுக்கு அப்புறம் இப்போ ஃபைனலி நம்ம ட்ரிப்பு கிளம்பியாச்சு. எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மைசூர் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு 2-3 பிளேஸெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கூர்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. சைடு மிரர் இல்லை, நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். போன வீடியோவில் இருந்திருக்கும், ஆனால் இந்த வீடியோவில் இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் இன்ஸ்டாகிராம்லேருந்து வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்டை மட்டும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபா தான். நீங்கள்லாம் சொல்லுவீங்க 300 ரூபாய்க்கு அவ்வளோதான் ஜி வரும் அப்படின்ட்டு. மிரர் வந்து எதுக்கு மாட்டோம், பின்னாடி வரவங்கள பார்க்குறதுக்கு தான். அட்லீஸ்ட் அதோட வேலையாவது அது கரெக்டாக செய்யலாம். அதெல்லாம் இல்லை, பார்க்க தான் நல்லா இருக்குமே தவிர மற்ற எதுக்குமே நல்லது கிடையாது. லுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அது ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அது வந்து லுக்கு சூப்பராக இருந்தது. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் இருக்குது மைசூருக்கு. நம்ம அதெல்லாம் போயிடலாம். நம்மளோட இப்போ மெயின் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெங்களூரை எப்படியாவது தாண்டிடணுங்க. விடியறதுக்குள்ளே, டிராஃபிக் ஆகிறதுக்குள்ளே தாண்டிடணும். கூகுள் மேப் வந்து எப்பயுமே நம்ப முடியாது, இளவெடுத்து விட்டுரும். கோப்ரோவுக்கு 2 பேட்ரி வச்சுருந்தோம். ஒரு பேட்ரி போட்டோம் அப்படின்னா வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இன்னொரு பேட்ரி எடுத்து போட்டோம் அப்படின்னா வந்து வீடியோ வந்து ஆன் ஆக மாட்டேங்குது. ஐயோ, என்ன பிரேக்கு பிடிக்கல. ஆடாடாடா, பெங்களூர் டிராஃபிக்கில் சிக்கிட்டோன்னா 2 hours இங்கேயே போயிடும். இந்த தடவை சுத்தமாக பிளானே இல்லைங்க. அப்படியே ரேண்டமாக போக வேண்டியதான். நேராக ஃபஸ்ட்டு மைசூர் பேலஸ் மட்டும்தான் இப்போ நம்மளோட டார்கெட்டு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே சின்ன சின்ன பிளேஸ் பக்கத்தில் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. என்னையா ரோடு இது, சை ரோடு மயிறு மாதிரி இருக்குது. சை ஒன்ஸ் நம்ம பெங்களூர் விட்டு வெளில போயிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து ஹைவே தாங்க. அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேவில் வந்து நான் இதுக்கு முன்னாடி போனதில்லை. பட் என்ன அப்படின்னா வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் லோக்கலில். அவர்கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னார்னா, எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்து பைக்ஸ் எல்லாம் அலௌடு கிடையாது அப்படின்னாரு. ஆனால் நான் ஒரு 1-2 யூடியூப் சேனலில் பார்த்தேன். அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவேல பைக்குக்கும் டோல் கட்டி 45 ரூபாயோ 48 ரூபாயோ கட்டி எக்ஸ்பிரஸ் ஹைவேல தான் மைசூர் போயிருக்காங்க. அதனால் எப்படின்னு தெரில. இப்போ நேராக நம்ம எக்ஸ்பிரஸ் ஹைவே தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் போனோம்னா அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சுங்க ஹைவேலலாம் வண்டி ஓட்டி. ஓ, டோல்கேட்டா? பைக்குக்கு எங்கே போகணும்னு தெரியலையே. ஓ, பைக்குக்கும் டோல் இருக்குங்க. இப்போ 4.8 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ஏரியா ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுத்தமாக 2 பக்கமும் ஊரே கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்கும். 2 பக்கமும் மலையாக இருக்கும். நம்ம சென்டரில் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் நான் வீடியோவில் பார்த்தேன் யூடியூப்பில். ஆனால் நேரில் எப்படின்னு எனக்கு தெரியல. பெங்களூர் டு மைசூர் வந்து நிறைய பேர் பைக் ரைடு பண்ணுறாங்க. ஆனால் மோட்டோ விளாகிங்காக யாருமே பண்ணலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரோடு கொஞ்சம் ரிஸ்கியான ரோடு. அதனால் இதில் கொஞ்சம் பார்த்து போகணும் அப்படின்றதுனால மேக்ஸிமம் இந்த ரோட்டில் யாரும் மோட்டோ விளாகிங் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே பெங்களூர் டு மைசூர் இந்த நைஸ் ரோட்டில் வந்து ஒரு 2-3 வீடியோ தாங்க இருந்துச்சு நான் தேடும்போது. கன்னடாலேயும் சரி, இந்த தமிழ்லேயும் சரி, ஹிந்திலையும் சரி 2-3 பேர் தான் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் வீடியோஸ் தான் இருந்துச்சு, ரொம்ப நிறையா கூட இல்லை. ஏன்னா அது ரொம்ப ரிஸ்கியான ரோடு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சிடெண்ட்லாம் டெய்லி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம அதனால் எனக்கு சொல்லியே பயமுறுத்திட்டாங்க. அதனாலே கொஞ்சம் பார்த்து போயிட்டுருக்கோம். நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல், ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட் லெவல்லாம் கிடையாது ரைடர். நம்ம வந்து பிகினர் ரைடர் தான் நம்ம.
ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். என்ன, இந்த தடவை நான் என்னோடய ஒய்ஃபோட போயிட்டுருக்கேன். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்கேன் வண்டியை. இந்த ஒரு பேட்டரியை வச்சு இந்த ஃபுல் மோட்டோ விளாக்கிங்குமே எடுக்கணும். சூப்பராக இருக்குங்க. நல்ல சில் கிளைமேட்டில் இந்த ஹைவேல இந்த மாதிரி போகிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்பா அவ்வளோதாங்க. வா 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 see the location man. ஐயோ, மலையை குடஞ்சிருக்கானுங்க. அப்பா, மலையை குடஞ்சி ரோடு போட்டிருக்காங்க. சிட்டி உள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. நம்ம நேராக தானே போனோம். ஆமாம், prohibited toll road start. ஓகே, வீடியோவில் தெரியுதான்னு தெரில, அங்கே வந்து ஒரு புத்தர் சிலை கட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது, பயங்கர பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ரோட்டில் பைக்கே போகலை. நம்ம போகலாமா என்னன்னு எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா காரும் லாரியும் தான் போயிட்டுருக்கு, பைக்கு போகவே இல்லை. நம்ம தெரியாதனமாக ஏறிட்டோமோ என்னமோன்னு தெரியல. அடுத்த டோல்கேட்டுங்க. எத்தனை டோல்கேட்டுறா? எந்த பக்கம் பைக் எப்பவுமே லெஃப்டில் தான் வச்சுருப்பாங்க. அது மாதிரியே போய் பார்ப்போம். ஓப்பன் ஆகலையே. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னாச்சு? ஒரு கூப்பிட்றோம், இறங்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரூட்டில் வந்து பைக்கே போகலை, காரு தான் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. என்னென்னா 1000 rupees ஃபைனா. இந்த ரோட்டில் வந்து பைக் வந்து அலோடு கிடையாதான். 7 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே போர்டு வச்சுருக்கோம், பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த போர்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த வீடியோவில் கவர் ஆகிருந்துச்சுன்னு நான் காட்டுறேன். இவ்வளோ சின்னதாக சும்மா கார்னரில் ஒரு போர்டை மட்டும் போட்டு நீங்கள் பார்க்கலையா அப்படின்றாங்க. சரி, வேறு வழி இல்லை, ஒய்ஃபோட வந்தாச்சு, ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண முடியாது, இல்லைன்னா வண்டியை தூக்கிடுவேன் அப்படின்றாரு. என்னன்னு தெரியல, இந்த டிஎன் போர்டை பார்த்தாலே இவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியல, ரொம்ப மோசம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க போலீஸ்லாம் நம்ம ஊர் போலீஸ் மாதிரி கிடையாதுங்க. நம்ம ஊர் போலீஸ்லாம் வெறும் கேஷ் மட்டும் தான் வாங்குவானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க. கியூஆர் கோடை ரெடியாகவே வச்சுருக்காரு. இந்த கடையிலலாம் வச்சுருப்பாங்களே ஸ்கேன் பண்ணுறதுக்கு, அது மாதிரி ரெடியாக வச்சுருக்காரு. இப்போ என்னென்னா, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் ஒரு லெஃப்ட் ஒன்று வருமா, அதில் வந்து நம்ம கட் பண்ணி போகணுமா, இல்லை திரும்ப எகைன் நம்ம இதிலே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறம் கேமரா வச்சுருப்பாங்களாம். அந்த கேமரா பிடிச்சி ஃபைனை போட்டுரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டாரு. அதான் 2 கிலோமீட்டர்ஸில் லெஃப்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதான். கூகுள் மேப்பில் பைக்குன்னு போட்டு தான் சர்ச் பண்ணுறேன். அப்போ கூட இது சொல்லக்கூட இல்லை. திடீர்னு வந்து அங்கே போர்டு வச்சுருக்கோம், நீங்கள் பார்க்கலையா திரும்பலையா அப்படின்றானுங்க. சும்மா இதை காசு வாங்குறதுக்காக பண்ணுறானுங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 1000 ரூபாங்க. எப்பா, கிட்டத்தட்ட ஒரு 20 வண்டி கிட்ட நிற்கிது. எங்கே 2 கிலோமீட்டர்ஸில் வருதுன்னாங்க. எங்கே வருது? இந்த வருதுங்க, தெரிய சொல்லி. ஏதாவது ஒரு கடையில் நிப்பாட்டி கோப்ரோ சார்ஜ் போட்டு எடுத்து திரும்ப கிளம்பணும். ரோட்லாம் சூப்பராக இருக்குங்க, அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது.